மீனராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்கறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க. அவங்க தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அவங்க மறுபடியும் உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறக்காக அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு தான் வருகிறார் மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி நடக்க இருக்குது. ஜென்மச்சனி ஐயோ அவ்வளோதான், பிசினஸ் லாஸ் ஆயிரும், வாழ்க்கையில முன்னேற முடியாது, பொருளாதாரத்தை நிறைய சிக்கல் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மச்சனியால 1 கோடி மீனராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேரோட மீனராசிக்குமே ஜென்மச்சனியால பாதிப்பு வருமானம் வராது. அது குறிப்பிட்ட ஒரு சில சாதகக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த ஜென்மச்சனியோட பாதிப்புங்கிறது இருக்கும். இது பொது பலன் தான், எல்லாருக்குமே ஜென்மச்சனியால ஆபத்துங்கிறது வராது. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய உங்க ராசியான மீன ராசியில தான் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் 5 பேரும் ஒன்னாக சஞ்சாரம் பண்றாங்க. இது ஜோதிடத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. மீனராசிக்காரங்க சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு பெயர்ச்சி நினைச்சுதான். சனி பகவான் நல்லது பண்ணுவாரு, கெட்டது பண்ணுவாரு, ஆனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ராகு கேது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, அதை கண்டே குடிக்க முடியாது. இவங்க 2 பேருமே சேர்ந்து வரக்கூடிய 6-7 மாத காலங்களுக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. மீனராசிக்காரங்க கடந்த 2-3 வருஷமாவே நிறைய துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல்கள், கடன்பட்டு, உடல் சார்ந்த பிரச்சனை நிறையவே சிக்கல்களை அனுபவிச்சுட்டு தான் 2025 நோக்கி வந்திருக்கிறீங்க. 2025லுமே கிட்டத்தட்ட 3 மாசம் முடிய போகுது. இன்னைக்கு இந்த தேதி வரைக்கும் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கல அப்படின்னா மீனராசிக்காரங்க நீங்க போய் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. மீனராசிக்காரங்க தன் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு கடந்த காலங்களில் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களுக்கு தேடி அந்த டைம்ல வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்ன உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே ஏற்பட்டு இருக்கு. நீங்க என்ன செயல் செஞ்சாலும் அதை தடுப்பதற்காக உங்க கூட இருக்கிறவங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையை உண்டுல அதுல மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதான் மீனராசிக்காரங்க. என்னைக்குமே நீங்க மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் மீனராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கமே மீனராசிக்காரங்களுக்கு யாருக்குமே கிடையாது. மீனராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், அந்த கடன் பிரச்சனை, அந்த பொருளாதாரத்துல சிக்கல். இதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா போதும், அவங்க மற்றவங்க மாதிரி ஈஸியா எல்லாரும் மாதிரியே நார்மல் லைஃப் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இதுலேயே 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒரு கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளா இருப்பாங்க. ஒரு சில கேட்டகரி நல்ல வசதி படைத்த நபர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஈஸியா தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. ஆனா இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்னால தான் இந்த மாதிரி பண சிக்கல்கள் நிறைய சிக்கல்ல போய் மாட்டி தவிக்கிறீங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து குரு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போய் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க போகுது. அதாவது இப்போ ஒரு 10,000 சம்பளத்துக்கு 5,000 சம்பளத்துக்கு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, அதை குடும்பத்துக்காக காப்பாற்றணும் அப்படிங்கிற போயிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது ஒரு 6-7 மாதங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் 2-3 அட்டெம்ப்ட் போட்டிருப்பீங்க, ஆனா எதுலையுமே வேலை கிடைச்சிருக்காது. 2 மார்க் 3 மார்க் 10ஆமே போயிட்டு இருக்கும். வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு அரசாங்க வேலை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க பேங்கிங் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் இல்ல ஐடி ஜாப், பிரைவேட் ஜாப் எங்க நீங்க ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய நாட்கள்ல வேலை விஷயத்துல வேலையோட அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க தான் போகுது. கோர்ட் கேஸ் அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். எப்படியும் அந்த கேஸ் முடிஞ்சதுன்னா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. 2-3 வருஷமா வாய்தா மேல வாய்தா போட்டு நிறைய காசு தான் செலவாயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம தொழில் நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும்.
லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தும் வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனையின் தொந்தரவு எதுவுமே இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்கள், நீங்க ஒரு கம்பெனியில கிட்டத்தட்ட 5-6 வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க. அந்த கம்பெனியில உங்களுக்கு சரியான ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்காது, ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. நீங்கள் இரவு பகல் பார்க்காம உங்க சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு மட்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி தொழில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வு, பதவி, பொறுப்பு எல்லாமே தானாக உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம தொழில் நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும். உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் மீனராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்பட போகுது. ஏன்னா கடந்த 2-3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து மீனராசி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் சீக்கிரம் திருமணம் அமைஞ்சிருது. ஆனால் ஆண்களுக்கு தான் வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா 33, 35, 32 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து காணப்படுறாங்க. விரைவில் உங்க தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் பத்தி யோசிப்பீங்க. ஆனா வந்து 2வது திருமணம் பண்ணும்போது சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும், இல்ல வந்து சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நினைச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து 2வது திருமணம் பத்தி யோசிக்காம இருப்பீங்க. ஏன்னா வயது இப்போ 35, 38 வயது ஆயிருக்கும். இருந்தாலுமே கூட 2வது திருமணம் இன்னும் எதுக்கு அப்படியே போய்க்கலாம் அப்படிங்கிற நிறைய மைண்ட் செட் இருப்பீங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக, துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஒருத்தருடைய இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிக மோசமான நாட்களா கூட இருக்கலாம். கண்டிப்பா ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமா நம்மளுக்கு தேவை. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை, நல்ல ஒரு துணை உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மீனராசி நேயர்கள் விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு வரக்கூடிய 6-7 மாதங்கள்ல உங்களுக்கு நிச்சயம் கைகூடும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாமே உங்கள் பணத்தை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. கடந்த 3 வருஷமா நீங்கள் நிறைய வீட்டு ஃபங்க்ஷன்கள்லாம் போயிட்டு இருந்திருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உங்கள் வீட்டில் எப்போ ஃபங்க்ஷன் வைக்க போறீங்க, உங்கள் வீட்டில் எப்போ ஃபங்க்ஷன் வைக்க போறீங்கன்னு கேட்டே வந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உயரப்போகுது. இந்த வருடம் 2025 முடியறதுக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே முழுவதுமாக முடிய போகுது. இந்த 2026 நீ காலடி எடுத்து வைக்கும் போது 1 பைசா கடன் அனைத்துமே கட்டி முடிச்சுட்டு 1 பைசா கடன் இல்லாம தான் நீங்க வந்து 2026 காலடி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது முன்னேற போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை, தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போது. மீனராசிக்காரங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. யாரிடையுமே சொல்லாதீங்க. அது என்னதான் வந்து உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி, 10 வருஷமா இருக்கக்கூடிய பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி, யார்கிட்டையுமே எதையுமே சொல்லாதீங்க. அது தொழில் விஷயமாக இருக்கட்டும், இல்ல பணம் சார்ந்ததாக இருக்கட்டும், எதையுமே யார்ட்டையுமே சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறது, எல்லா குடும்பத்திலையும் சந்திக்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்களும் பார்த்தீங்கன்னா தவறான தீய பழக்க வழக்கம், மது பழக்க வழக்கம் போய் மாட்டிக்கிறீங்க. இதனாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சிக்கலையும் சவாலையும் சந்திச்சுட்டு இருக்கீங்க. பொருளாதாரத்தில் நிறைய கஷ்டப்படுறாங்க குடும்பத்தில். இந்த மாதிரி தவறான தீய பழக்கம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நல்லது நடந்தாலும், எத்தனை கிரகங்கள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் உங்களை ரொம்பவே வாழ்க்கையை ரொம்ப சிரமத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும். அதனால வந்து நீங்களா பார்த்து திருந்தினா மட்டும்தான் வாழ்க்கையில திருந்த முடியும். இந்த மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடாதீங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொறுத்த நினைச்சு நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. என்ன நோயினே தெரியாது. ஹாஸ்பிட்டல் போனால் 5000 10,000 செலவாயிட்டே இருக்கும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, பெற்றோருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகுது.
ஏன்னா ஒரு 6 மாத காலம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மீனராசியில் தான் சஞ்சாரம் பண்றாரு. உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் பெற்று தருவார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நீங்க தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு நீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா போதும், கண்டிப்பாக வாழ்க்கை வளமாக மாறும்.